சில வாரங்களுக்கு நம்ம சபையை குறித்து நம்ம பார்க்க போறோம். வாட் இஸ் சர்ச் அல்லது சர்ச், இதுதான் நம்மளுடைய டைட்டில். சபை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சபை. சத்தமா சபை. ஓகே, ஃபைன். கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி நான் சில காரியத்தை பேச விருப்பப்படுறேன். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் ஆசாரிப்பு கூடாரம்னு ஒன்று இருந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும் ஆசாரிப்பு கூடாரம்? ஓகே, த ஆர்க் ஆஃப் டேபர்னாக்கல்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆசாரிப்பு கூடாரம்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. அந்த பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் மோசையோடு கூட பேசுகிறார். யாரோட கூட பேசுகிறார்? மோசையோடு கூட பேசுறதுனால மோசைக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து எங்கெல்லாம் இவங்க பாலியல் இருக்கிறாங்களோ அதன் நடுவில் ஆலயத்தை கட்டும்படி, ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டும்படியாய் கர்த்தர் என்ன பண்றாருன்னா மோசையோடு கூட பேசுறார். மோசையும் ஆரோனும் இணைந்து அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை என்ன பண்றாங்க? கட்டுகிறார்கள். ஓகேங்களா? ஓகேவா இல்லையா? ஓகே, ஃபைன். முதலாவது என்ன கட்டப்பட்டது? ஆசாரிப்பு கூடாரம். ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவ பிரசனம் இருந்துச்சுன்னு ஜனங்க நம்பிக்கொண்டார்கள். உண்மை, தேவ பிரசனம் அங்கே இருந்துச்சு. அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போவாங்க. பலி செலுத்த வேண்டும் என்றால் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போவாங்க. Tabernacle is the only place where people can meet the God, people can have a conversation with God. தேவனோடு பேசுகிற ஒரு இடமாக, தேவனை சந்திக்கிற ஒரு இடமாக, தேவனை பார்க்கிற ஒரு இடமாக, தேவனை ஆராதிக்கிற ஒரு இடமாக இருந்துச்சு. என்ன? ஆசாரிப்பு கூடாரம். அல்லேலூயா. அந்த இடத்துல ஆனா ஆசாரிப்பு கூடாரம் எப்படின்னா அது ஒரு கூடாரம், அது ஒரு டென்ட். எங்கெல்லாம் இவங்க டிராவல் பண்றாங்களோ அங்கெல்லாம் இவங்க என்ன பண்றாங்க? அதை தூக்கின்னு போய் அதை அங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய நடுவில், யாருடைய நடுவில்? சுத்தி ஜனங்க இருப்பாங்க. ஜனங்களுடைய நடுவில் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவார்கள். அவங்க அப்படின்னா என்ன நம்பிக்கொண்டாங்கன்னா, தேவன் எங்கள் மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த நம்பிக்கைக்காக தேவாலயத்தை, அது ஆசாரிப்பு கூடாரத்தை எங்க கட்டுவாங்கன்னா, அந்த பாளையம் இறங்குவாங்க பார்த்தீங்களா, 12 கோத்திரம் வந்து 4 பிரிஞ்சு இருப்பாங்க. 4 கோத்திரம் இப்படி, 3 பிரிஞ்சிருப்பாங்க. 3 கோத்திரம் கிழக்கு, 3 கோத்திரம் மேற்கு, 3 கோத்திரம் வடக்கு, 3 கோத்திரம் தெற்கு. இந்த 4 பக்கத்தில் 3 கோத்திரமாய் பாளையம் இறங்குவாங்க. இந்த கோத்திரத்தின் 12 கோத்திரத்தின் நடுவில் தான் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவார்கள். இது எங்கன்னு கேட்டா பழைய ஏற்பாட்டில் ஸ்பெஷலா எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்கு வர வரைக்கும் அல்லது தாவீது இருக்கிற வரைக்கும் இந்த டேபர்னாக்கிள் இருந்துச்சு. அப்புறம் தாவீதுடைய மனசுல ஒரு பெரிய ஒரு வாஞ்சை, பெரிய ஒரு ஆசை. என்னன்னு கேட்டா, தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். என்ன மேய்க்கிறவனா இருந்தான்? ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். ஆனா தேவன் அவனை அரசனாய் மாத்திட்டார், ராஜாவா மாறிட்டான். தாவீது என்னவா மாறினா? ராஜாவா மாறிட்டான். ராஜாவா மாறினது மாத்திரம் இல்லாம அந்த எருசலேமே, அந்த சியோன், அந்த எருசலேமே தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். ஐ மீன், தேசமே அவருடையதா இருந்தாலும் இது வந்து தாவீதின் பட்டணம் என்று அழைக்கப்பட்டதான். The city of David. இது எருசலேமே the city of David ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். அதிகமான செல்வத்தை கொடுத்தார், அதிகமான வசதியை கொடுத்தார், அதிகமான நகையை கொடுத்தார், அதிகமான பொன் வெள்ளி ஆடம்பரமான வாழ்க்கை கொடுத்தார். அப்ப தாவீதுடைய மனதில் ஒன்று உதிக்குது. என்ன உதிக்குதுன்னு கேட்டா, நம்ம இந்த மாதிரி அற்புதமான பேலஸ்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமே, அருமையான பேலஸ், பயங்கரமான சிம்மாசனத்தை போட்டு தாவீது சிம்மாசனத்தில் அரசாண்டு கொண்டிருக்கிறார். பயங்கரமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ரொம்ப ரிச் அண்ட் வேலிஷான, ரொம்ப அற்புதமான ஒரு ராஜ்யம் பாருங்க. பயங்கரமான எக்கானமில ரொம்ப பயங்கரமாகறாங்க இவங்க. ஆனா இவருடைய மனதில் என்ன உதிக்குன்னு கேட்டா, நாம் இவ்வளோ பெரிய சிங்காசனத்தில், இவ்வளோ பெரிய பேலஸ்ல ஜாலியா இருக்கிறோமே, ஆனா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ ஒரு கூடாரத்தில் இருக்குது. நான் பேலஸ்ல வாங்குகிறேன், ஆனா நம்ம கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டி, அந்த பெட்டியில் என்ன இருக்குது? நியாயப்பிரமாணம் இருக்குது. அந்த பெட்டியில் என்ன இருக்குது? அவருடைய துளிர்ந்த கோல். அந்த பெட்டியில் என்ன இருக்குது? மன்னா இருக்குது. தேவன் வாசம் செய்த ஸ்தலம், தேவனுடைய கூடாரம். அது அவர் கூடாரத்தில் டெம்பரவரியான பிளேஸ்ல இருக்கிறாரு. நம்ம அழகான இடத்துல இருக்கிறோம், வசதியான இடத்துல இருக்கிறோமே, ஆனா கடவுளுடைய ஆலயம் எப்படி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு வைராக்கியம் தாவீதுக்குள்ள வந்துட்டு, தேவனுக்கு என்று நான் ஆலயத்தை கட்ட போறேன்ற ஒரு தீர்மானம் தாவீதுடைய இருதயத்தில் வந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இதை பத்தி லைட்டா நம்ம போன வாரம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் பாருங்க. யார் கட்டுறது? சாலமோனா தாவீதான் ஒரு கேள்வி கேட்டு அதை நான் பற்றி உங்களுக்கு சொன்னேன். அப்போ அதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அப்போ தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாய் அவர் கிட்ட இருந்த மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், மிகப்பெரிய பணத்தை தேவனுடைய ஆலயத்தில் இன்வெஸ்ட் பண்றாரு. தாவீது ஒன்று புரிஞ்சுக்கணும், தாவீது தேவனுக்கு நாம் எவ்வளோ செய்தாலும் அது தேவனுக்கு போதாது. நம்ம தேவனுக்கு எவ்வளோ கொடுத்தாலோ அதை காட்டிலும் அதிகமாக அவர் எனக்கு கொடுக்க வல்லவர் என்று தாவீது புரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிற மனிதன் தான் தேவனுக்காக அதிகமாய் செய்ய முன் வருவான். நான் தேவனுக்கு கொடுக்கும்போது தேவன் எனக்கு மிகவும் அதிகமாய் தருவார் என்ற அந்த ஐடியா கற்றுக்கொள்றவங்க, அந்த என்ன சொல்றது, அதை ருசி பார்த்தவங்க கர்த்தருக்கு அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னா கொடுக்க 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 அவர் திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கார். அல்லேலூயா. இதை புரிந்து கொண்டே தாவீது தேவனுக்கு அதிகமாய் கொடுத்தார். சாலமோன் மூலியமாய் தேவாலயம் கட்டப்பட்டது, அது டெடிகேட் பட்டது. இப்போ ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் தேவாலயத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் தேவாலயம் சாலமோன் கட்டாங்க பார்த்தீங்களா, தாவீது சாலமோன், அந்த தேவாலயத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் வித்தியாசம் இல்லை. டென்ட்டு, ஆசாரிப்பு கூடாரம்னா அது கூடாரம், டென்ட்டு இது பில்டிங், அவ்வளோதான் வித்தியாசம். அங்கே நடக்கிறதெல்லாம் இங்கே இருந்துச்சு, இங்கேயும் பலி, இங்கேயும் பலி, இங்கே ஆசாரி, இங்கேயும் ஆசாரி, இங்கே உடன்படிக்கப்பட்டு இங்கே உடன்படிக்கை. நீங்கள் நினைக்கலாம் இல்லை இங்கே பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், பிரதான இல்லை, இங்கேயும் பிரகாரம் இருந்துச்சு, பரிசுத்த ஸ்தலம் இருந்துச்சு, மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்துச்சு, ஆசாரி இருந்தார், பலிப்பீடம் இருந்துச்சு,
தூப கொலுசு இருந்துச்சு, வெள்ளி குத்துதலுக்கு இருந்துச்சு, பொன் குத்துதலுக்கு எல்லாமே திட்டடிட்டீங்க. இது என்னன்னா பில்டிங்கு, இது என்னன்னு கேட்டா கூடாரம். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ இன்னொரு கேள்வி, ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் தேவாலயத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னோம். இது வெறும் கூடாரம், இது பில்டிங்னு சொல்லி. இப்போ தேவாலயத்துக்கும் ஆலயத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ புரியுற மாதிரி கேட்குறேன். சாலமோன் கட்டின தேவாலயத்துக்கும் இப்போ நம்ம சர்ச் எடுத்துக்கலாமே, நம்ம ஆராதிக்கிற சபை தேவாலயத்துக்கும் சபைக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வித்தியாசம்? எப்படி சொன்னாலும் நீங்கள் வேறு ஏதாச்சும் தான் சொல்லுவீங்க. நான் சொன்னதை தாண்டி ஏதாச்சும் ஒன்று சொல்லுவீங்க. அப்படி தான் யோசிக்கிறீங்க. சரி, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரே பதிலில் நம்ம சொல்லிட முடியாது. இந்த கேள்வி மனசில் வச்சுக்கோங்க. ஒரு சில மாதங்களுக்கு நம்ம இதை பேச போகிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக பேச போகிறோம். தயவு செய்து தொடர்ச்சியாக வர முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்சால் கூட பைபிள் கூட ஒரு புக்கு, ஒரு பெண்ணை தயவு செய்து எடுத்துருவாங்க. அல்லது ரெக்கார்ட் பண்ணுறதை நீங்கள் போய் வீட்டில் கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இது நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, நல்லா ஞாபகம் வைத்துக்கொள்ள போகிறோங்க. நல்லா ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. இந்த வாரம் முதல் ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் நம்ம ஆராதிக்கிற சபைக்கும் என்ன வித்தியாசம்? சபை என்றால் என்ன? எது நல்ல சபை, எது கெட்ட சபை, எது மாடர்ன் சர்ச், எது இக்காலத்தின் சபை, எந்த சபை தேவனை பின்பற்றி, இதெல்லாம் நம்ம ரொம்ப அழகா பார்க்க போறோம். ஓகே, நம்ம இப்ப பாடத்துக்குள்ள போகலாம். முதல் முறையாக வேதத்துல சபை என்ற வார்த்தை எங்க வந்திருக்கு? யாருக்குன்னு ஐடியா இருக்குதா? நேரம் இல்லை, அதனால நானே சொல்லுறேன். முதல் முறையாக புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாடு விட்டுருங்க, பழைய ஏற்பாடு முழுக்க அது எதை பத்தி பேசுதுன்னு கேட்டா ஆசாரிப்பு கூடாரம். பழைய ஏற்பாடுல சபைன்றது ஒண்ணு இல்ல. சபை எங்க தொடங்கப்படுது என்றால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு 50வது நாள்ல மேல் வீட்டு அறையில என்ன வந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்களை நிரப்பி இந்த ஜனங்க ஆவியினால நிரப்பப்பட்டு, அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி ஒரு தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டு வெளியே போய் பிரசங்கம் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கு கூடுறாங்க. பாத்தீங்களா? அதுதான் சபையாய் மாறுது பாருங்க பின் காலத்துல. ஆனா முதல் முறையாக சபை என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் எங்க வருதுன்னு கேட்டா மத்தேயு, The Gospel according to Matthew, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க, 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்களேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. தயவு செய்து இங்க கவனிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எழுதுறவங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கவனிங்க. இங்க இயேசு இங்க சபைன்ற வார்த்தை வருது, சபை ஸ்டார்ட் பண்ணல. சபைன்ற வார்த்தை வருது, கவனிக்கிறீங்களா? தயவு செய்து என்ன பாருங்களேன், கவனிக்கிறீங்களா? சபைன்ற வார்த்தை வருது, ஆனா சபை இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகல, கட்டப்படலன்றதுல ஸ்டார்ட் ஆகல. சபைன்றது ஒன்றும் தொடங்கல. இப்போ கவனிங்க, இந்த இடத்துல இயேசு சொல்றாரு, இது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இதை குறித்து பிரசங்கம் பண்ணிடுறாரு. இயேசு அநேக பாரு அவங்க சிஷ்யர்களை பார்த்து கேட்கிறாரு, என்னை குறித்து ஜனங்க என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, சில பேர் சொல்றாங்க நீங்க எரேமியா, நீங்க எலியா, நீங்க தீர்க்கதரிசியில் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு சொன்னதுக்கு இயேசு சொல்றாரு, சரி அவங்களை விடுப்பா, நீங்க என்னை குறித்து என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, இது பேதுருன்ற சீரிஸ்ல நம்ம இதை பத்தி பேசணும். அப்ப பேதுரு சொல்றாரு, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே இயேசு சொல்றாரு இந்த வார்த்தை 18ஆம் வசனம் சொல்லுது. இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. சோ இதுல 3 பாயிண்ட் நான் சொல்ல போறேன். முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, இயேசு சொல்றாரு என் சபையை நான் கட்டுறேன்னு. I will build my church. அதான் முதல் பாயிண்ட். சபையை மனிதன் கட்டுவது அல்ல, சபையை யாரோ ஒரு பைபிள் காலேஜ் முடிச்சு வந்த பாஸ்டர் கட்டுறது அல்ல, சபையை ஒரு விசுவாசி கட்டுறது அல்ல, சபையை தேவனை கட்டுகிறார். அல்லேலூயா. நான் சபைன்னு போது I am talking about literal God's church. உண்மையான தேவனுடைய சபையை சொல்றேன். பிசாசியுடைய சபை, வஞ்சகத்தில் கட்டுற சபை, பொறாமையில சபை கட்டுற சபை, வைராகத்தில் கட்டுற சபை, விரோதத்தில் கட்டுற சபை, அவங்களுக்கு இருக்கிற அறிவை பிறருக்கு சொல்லணும்னு கட்டுற சபையை குறித்து நான் சொல்லவில்லை, தேவனுடைய சபையை சொல்கிறேன். ஒரு தேவனுடைய சபை ஒன்று இருக்கும் என்றால் அந்த சபையை தேவனே கட்டுகிறார். நான் சொல்ல, இயேசு சொல்றார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்ட வைப்பேன்னு சொன்னாரா? இல்ல, என்ன சொல்றாரு? கட்டுவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பணத்தினால ஒரு சபையை கட்டிட்டா அது உண்மையான சபையா இருக்க முடியாது. ஆமா, பணத்தை வச்சு ஒரு பெரிய பிரமாண்டமான சபையை கட்டிட்டு கர்த்தர் ஆண்டவர் இது உள்ள வந்துருங்க, என் ஊழியத்தை நீ கனப்பட்டுடுங்க, இதை அங்கீகரிங்கன்னா அதெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அதுக்குன்னு பெரிய சபையெல்லாம் கடவுள் சபை இல்லை நான் சொல்ல வரல. எல்லா பெரிய சபையும் கர்த்தருடைய சபை இல்லை, அதே போல எல்லா சின்ன சபையும் கர்த்தருடைய சபை இல்லை. எந்த சபை தேவனால் கட்டப்பட்டு இருக்கிறதோ, எந்த சபை தேவன் கட்டியிருக்கிறாரோ அந்த சபை தான் தேவனுடைய சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. என இயேசு சொல்றாரு, நான் சபையை கட்டுறேன்.
ரெண்டாவது காரியம், அந்த சபையை உங்களை வைத்து கட்ட போகிறேன். He will build his church through us. அவருடைய சபையை நம் மூலியமாய் கட்ட போகிறார். அதுக்கு தான் சொல்றாரு, நான் கட்ட போறேன். எங்க கட்ட போறேன்? இந்த கல்லின் மேல கட்ட போறேன். பேதுருவே, நீ பேதுருவா இருக்கிற சின்ன கூழாங்கலா கட்டு இருக்கிறாய், உன் மேல இந்த சபையை கட்ட வேண்டாம். அப்ப கவனிங்க, சபன் போது the first point is God building and the second point is God building through us. நான் தேவன் கட்டுகிறார். எப்படி கட்டுறார் என்றால் நம் மூலியமாய் கட்டுகிறார். உங்களுக்கு புரியல? புரியுற மாதிரி சொல்ற பாருங்களேன். செங்கடலை கர்த்தர் பிளந்தார், கரெக்டா இல்லையா? ஆனா பைபிள் சொல்லுது செங்கடலை மோசே பிளந்தார் என்று. எது கரெக்ட்? மோசே பிளந்தாரா கர்த்தர் பிளந்தாரா? ஓ, மோசே பிளந்தார்னு பைபிளுக்கு தான் உண்மை, கரெக்ட். நம்ம அந்த மூவி பார்க்கும்போது மோசே தான் நடிக்கிறாரு, மோசே தானே கர்த்தர் கொலை. அப்போ என்ன, மோசே மூலியமாய் கர்த்தர் பிளந்தார். சபையை கர்த்தர் தான் கட்டுறாரு. ஆமா, கர்த்தர் தான் கட்டுறாரு. இப்போ நீங்க சொல்றீங்க எங்க மூலியமா கட்டுறாரு. ஆமாங்க, உங்கள் மூலியமாய் தேவன் சபையை கட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது பாயிண்ட், இயேசு சொல்றாரு, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு விஷயம் கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஓகே, ஃபைன். கை தட்டுங்க தானே? ஏன் தட்டுங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொன்னீங்க, அதனால கடைசி தட்டுங்க. ஏன் கையை தட்டுனீங்க? இல்ல, கடைசி பாயிண்ட் என்ன சொன்னேன்? பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லைன்னு சொல்லிட்டு கை தட்டு சொன்ன. அப்ப என்ன, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. ஓகே, கவனிங்க. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. எதை மேற்கொள்வதில்லை? எதை மேற்கொள்வதில்லை? சபையை. அப்படின்னா என்னன்னா, சபையை ஒருத்தனாலும் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. இதுக்கு தான் கை தட்டு சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையை அழிக்கும்படியா எவ்வளவு பெரிய ஆட்களும் எழும்பினாங்க, அவங்க இல்ல, ஆனா சபை இங்க இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு அற்புதமான சத்தியம் தெரியுமாங்க? சபை ஊழியத்துக்கு முடிவே இல்லை, சபை ஊழியத்துக்கு எண்டே இல்லை, சபை ஊழியத்துக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அழிவே இல்லை. The ministry of church do not cease. அதுக்கு முடிவே இல்லை. எத்தனோ பெரிய பெரிய ஆட்கள் சபையை அழிக்கணும், சபையை இடிக்கணும், சபையை கலைக்கணும், சபையை உடைக்கணும், எவ்வளோ திட்டங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. இந்த சபையை பத்தி பேசல, வரலாற்றை படிச்சு பாருங்க. கிறிஸ்தவர்கள் அப்படியே நசுக்கணும், அப்படியே அழிச்சிடணும், இல்லாமல் போக பண்ணணும், வேனிஷ், அப்படியே தொடச்சி எடுத்துணும்னு சொல்லிட்டு எத்தனோ பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய ஞானிகள், அறிவாளிகள் யாராரோ என்னென்ன பண்ணாங்க. ஆனா ஒருத்தராலையும் சபையை அழிக்க முடியல. அழிக்கணும்னு திட்ட பண்ணவங்கலாம் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா அழிக்கணும்னு நினைச்ச சபை வளர்ந்து கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு சொல்றாரு, இது ஏன் சபை, இது ஏன் சபையா இருக்கிறபடியால பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை. எந்த அதிகாரியினாலையும் இதை அழிக்க முடியாது, எந்த அரசியல் தலைவனாலும் இதை அழிக்க முடியாது, எந்த ராஜாக்கள்னாலும் எந்த பிரபுக்களாலும் இதை அழிக்க முடியாது. ஏன்னா இது நான் கட்டின சபை, உங்க மூலியமாய் கட்டின சபை. இதன் பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமா இருந்துச்சு இந்த வார்த்தை? ஆமென். இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் சொல்றேன் பாருங்களேன். சபை ஊழியத்துக்கு முடிவில்லை நான் சொன்னேன் பாத்தீங்களா, அது உண்மை. உலகத்தில் இருக்கிற அநேக ஊழியங்கள் இருக்குது. இன்னைக்கு கணக்கு போட்டா அநேக ஊழியம் சொல்லணும் போயினே இருக்கலாம், எக்கச்சக்கமா. சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி, என்ன சொல்றது, மீடியா மினிஸ்ட்ரி, அப்புறம் கிராம ஊழியங்கள், இவாஞ்சலிசம், க்ரூசைட்ஸு, அப்புறம் வேற என்னென்னவோ, ஃபாஸ்டிங் ப்ரேயரு, அந்த கூட்டம் இந்த கூட்டம், ஏகப்பட்ட கூட்டங்கள் இருக்குது, ஏகப்பட்ட ஊழியங்கள் இருக்குது. ஏகப்பட்ட ஊழியங்கள் இருக்குதா? அநேக ஊழியங்கள் இருக்குது. கிராம ஊழியங்கள் இருக்குது, சுவிசேஷ ஊழியங்கள் இருக்குது, அப்புறம் டீச்சர்ஸ், பைபிள் டீச்சர்ஸ் ஊழியம் இருக்குது, தீர்க்கதரிசன ஊழியங்கள் இருக்குது, அப்போஸ்தலர் ஊழியம் இருக்குது. ஆனால் எல்லா ஊழியத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. நீங்க போயிட்டு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, வாசிங்க பார்க்கலாம். 13:8. அன்பு ஒரு காலம் ஒழியாது, அன்பு ஒரு காலமும் ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம். ஒழிந்து போவோமா, ஒழிந்து போவோமா? அது ஒழிந்து போம். தீர்க்க தரிசனம் ஆனாலும் அது என்னவுமா? ஒழிந்து போம். ஒழிந்து போவோம். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, தீர்க்க தரிசனம் ஒழிந்து போயிடும் ஒரு நாள். சுவிசேஷ ஊழியத்துக்கு ஒரு நாள் முடிவு இருக்குதா? முடிவு இருக்கு. பைபிள் டீச்சருடைய ஊழியத்துக்கு முடிவு இருக்குதா? முடிவு இருக்கு. அப்ப பாஸ்டர் ஊழியத்துக்கு முடிவே இல்லை. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, முடிவே இல்லாத ஒரு ஊழியத்தை நான் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் முடிவே இல்லாத ஊழியத்தில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ ஒரு காரியத்தை சொல்றேன், ஒரு பட்டியல் மாதிரி, அதை தயவு செய்து கவனிங்க. இது ரொம்ப முக்கியம். சபைக்குள்ள நீங்க இருக்கிறது ஏன் அவ்வளவு முக்கியம்? ஏன் மாறச்சுக்கிறோம்? சபைக்கு வாங்க, உங்க பிள்ளைங்களை இட்டு வாங்க, உங்க வீட்டுக்காரை இட்டு வாங்க, உங்க குடும்பத்தை சபைக்குள்ள வைங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் பூமியில வந்து 120 பேருக்கு மேல ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் சுவிசேஷம் சொல்லி அவர்கள் மூலியமாய் சபைகள் எழுப்பினது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் சபையில சேர்க்கப்பட்டாங்க என்ற வேதம் சொல்கிறது. கடைசி காலம் ஒரு காலம் வரப்போகுது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ராப்சர்னு ஒரு காலம், ரகசிய வருகைன்னு ஒன்று வரப்போகுது. அந்த ரகசிய வருகையில கர்த்தர் சபையை தான் எடுத்துக்கொள்ள போகிறார். கிறிஸ்தவர்களை அல்ல.
நல்லா புரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா. கிறிஸ்தவர்களை அல்ல, நீ ரொம்ப பரிசுத்தவனா இருக்கலாம், மாசத்துல ஒருத்தன் வந்து கம்யூனியன் எடுக்கலாம், அல்லது நீ ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், நீ எப்படியாப்பட்டவனா இருந்தாலும் சபைக்குள்ள நீ இல்லை என்றால் நீ எடுத்துக்கொள்ளப்பட மாட்ட. ஏன்னா கர்த்தர் சபையை தான் எடுத்துக்கொள்றார், பரிசுத்த ஆவியானவரை எடுத்துக்கொள்றார். அதனால நாம் சபைக்குள்ளே இருப்போம் என்றால் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதனால மரியாதையா சபைக்குள்ள இருந்தணும். அல்லேலூயா. ஐ மீன் ரெஸ்பெக்ட்லி தயவு செய்து சபைக்குள்ளே இருந்துருங்க, சபைக்குள்ளே இருந்துருங்க. ஏன்? சபைக்குள்ளே இருந்தால் தான் எடுத்துக்கொள்ளப்பட்ட. இப்போ மறுபடியும் இந்த லிஸ்ட் கண்டினியூ பண்ணுறேன். எடுத்துக்கொள்ளப்பட்டது மாத்திரமல்ல, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அஞ்சு கிறிஸ்து ஆட்சி பூமிக்கு வரும். 7 வருஷம் அஞ்சு கிறிஸ்து அரசாங்கம் கவர்மெண்ட், அவங்களோட கவர்மெண்ட் இங்கே நடக்க போகிறோம். கவனிங்க, தயவு செய்து கவனிங்க, முக்கியமான காரியம். 7 வருஷம் அஞ்சு கிறிஸ்து ஆட்சி பூமியில் நடக்கப்படும் போதும் மகா உபத்திர காலங்கள் இந்த பூமியில் இருக்கும். பயங்கரமான பஞ்சமும் கொள்ளை நோய்களும் அநேக வியாதிகளும் சண்டைகளும் யுத்தங்களும் அநேக காரியங்கள் எடுக்கும். இதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள இருக்கிறவங்களெல்லாம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஆனா உங்க வீட்டுக்காரர் உங்க பிள்ளைங்க இங்கே தான் இருப்பாங்க. ஒரு டவுட்டு என்னன்னா, நீங்களும் வருவீங்களான்னு டவுட் தான் எனக்கு. ஆனால் சரி, வந்துட்டீங்க சபைக்குள்ளே, நீங்களும் வருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் பிள்ளைங்களா அஞ்சு கிறிஸ்துடைய ஆட்சியில் இருப்பாங்க. அவங்க ஏன் அவங்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொன்னீங்களா? சபைக்குள்ளே கொண்டு வந்தீங்களா? கொண்டு வரலையே. ஸோ அதனால் அவங்க இங்கே தான் இருப்பாங்க. அவங்க இருக்கிறதுனால அவர்களுக்கு 666 முத்திரை குத்தப்படும். அவர்களுக்கு பிசாசிக்கு சொந்தமாய் ஆவாங்க. ஒரு நாள் அக்னியில் நரகத்துக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. ஐ எம் ஸோ சாரி ஃபார் யுவர் ஃபேமிலி. உங்கள் ஹஸ்பண்டுங்களெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப வேதனையாகுது பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களெல்லாம் சபைக்கு வராது, உங்கள் பிள்ளைங்களெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப வேதனையாகுது. இந்த நாள் வரும். யூ ஆர் நாட் ரியலி சீரியஸ் அபவுட் இட். இதை பற்றி உங்களுக்கு சீரியஸ்னஸே இல்லை. ஆனால் ஒரு நாள் அஞ்சு கிறிஸ்துடைய ஆட்சி வரும். சபைக்குள்ளே இருக்கிற நம்மலாம் நம்முடைய மனவாளனை பார்க்க சந்தோஷமாக ஆவலா ஜாலியாக போயிடுவோம், என்ஜாய் பண்ணு. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, சபைக்குள்ளே இல்லாதவங்களாம் பிசாசுடைய ஆட்சியில் ரொம்ப வேதனைப்படுவாங்க. அப்போ நம்ம பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைங்களாம் வேதனை. எங்கள் அம்மா எவ்வளோ ஆட்சினாலே சர்ச்சுக்குவானு சொல்கிற பேச்சு கேட்கலையே, என் மனைவி சொன்னாலே சர்ச்சுக்குவானே என் மனைவி பேச்சு கேட்கலையே, என் கணவன் சொன்னாரே சர்ச்சுக்கு போன்னு சொல்லிட்டு என் கணவன் பேச்சு கேட்கலையே, எங்கள் ஆயா சொன்னாங்க, எங்கள் தாத்தா சொன்னாங்க, எங்கள் பாஸ்டர் சொன்னார், எங்கள் ஊழியக்கார் சொன்னார், எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் சர்ச்சை வச்சிருந்தார், அவர் சொன்னார், அவர் பேச்சை கேட்கலன்னு சொல்லிட்டு அநேக பேர் வேதனைப்படுவாங்க. அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. நோ ஒன் கேன் ஹெல்ப். யாருமே உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ 7 வருஷம் ரொம்ப கோரமான ஒரு கொடூரமான ஆட்சி நடக்கும். அந்த 7 வருஷத்தின் முடிவில் கிறிஸ்து வருவார். கிறிஸ்து ஒரு சேனையோடு வந்து அஞ்சு கிறிஸ்துவோடு கூட யுத்தம் பண்ணி, பிசாசியோட யுத்தம் பண்ணி, இந்த பிசாசியை பாதாளத்தில் கட்டுவார். பாதாளத்தில் கட்டின பின்பு புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமியை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-2 பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம். பின்பு நாம் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். கவனிங்க, நாங்க புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. புதினத்துங்க. அப்போ இப்ப நம்ம பார்க்கிற இந்த பூமி, இப்ப இந்த பார்க்கிற வானம் என்னவோ ஒழிஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். இயேசு கிறிஸ்து ரகசியங்களை நம்ம எடுத்துக்கொள்வோம். திரும்ப பூமிக்கு வருவோம். 1000 வருஷம் அரசாட்சி, மில்லினியம்னு சொல்லுவாங்க. அந்த 1000 வருஷம் அரசாட்சியில இயேசுவோட கூட நம்மளும் ஆளுகை பண்ண போகிறோம். அல்லேலூயா. இயேசுவோட கூட. ஆனா நம்ம ரிட்டர்ன் வரும்போது இப்ப நம்ம பார்க்குற மாதிரி பூமி இருக்காது. எப்படி இருக்கும்னு கேட்டா, புதிய வானமும் புதிய பூமியா இருக்கும். எல்லாமே புதுசா இருக்குமா. அநியாயம், அக்கிரமம், திருட்டு வேலை, குடி, சினிமா, ஆபாசம், பொய், பித்தலாட்டம், திருடு, கொலை, பஞ்சம், பட்டினி, ஹாஸ்பிட்டலு, இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இதெல்லாம் இல்லாத ஒரு உலகம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். நான் சொல்றேன், பரலோகத்துக்கு ஒன்று போக போறதில்ல, இந்த பூமியை கர்த்தர் பரலோகமா மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ கரெக்டா கீழே இருக்கிற ஒரு வசனம், 9ஆம் வசனத்தை பாருங்க. நீங்க 9ஆம் வசனம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்கள் உடைய அந்த 7 தூதரில் ஒருவர் என்னிடத்தில் வந்து நீ இங்கே வா ஆட்டுக்குட்டியானவருடைய போத நிறுத்துங்க. ஆட்டுக்குட்டியானவர் யாரு? ஆட்டுக்குட்டியானவர் யாரு? எஸ், ஓகே. இங்க ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. இப்ப கவனிங்க, ஆட்டுக்குட்டியானவர் என்றால் யாரு நீங்க சொன்னீங்க? இயேசு கிறிஸ்துன்னு சொன்னீங்க. அப்புறம் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்றால் அந்த மனைவியாகிய மணவாட்டி யார்? சத்தமா சொல்லுங்க, யார்? சபை. அப்போ சபை எங்க இருக்க போகுது? புதிய வானத்துல புதிய பூமியில இருக்க போகுது. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம் சத்தமா. அல்லேலூயா. நல்லா கையை தட்டுங்களேன். இப்போ உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். சபை தானே இருக்க போகுது, நானா இருக்க போறேன்னு இன்னும் கூட அந்த சந்தேகம் இருக்குது. சபை இருக்கும் என்றால் சபைக்குள்ள நான் இருக்கிறபடியால நான் இருப்பேன். அல்லேலூயா. அப்ப எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டா, நான் இயேசு கிறிஸ்துடைய 1000 வருஷ அரசாட்சியை பார்க்க போறேன். எப்படி? நீங்க ரொம்ப நல்லவங்க அதனாலயா? நீங்க ரொம்ப அறிவாளி அதனாலயா?
ஜப வீராங்கனை. அதனாலயா? எதனால? சபைக்குள்ள இருக்கிறதுனால நீங்க 1000 வருஷம் அரசாட்சியில இருக்க போறீங்க. ஹalleluya. இங்க அதுதான் பேசுது. புதிய வானம் புதிய பூமி. ஒன்னாவது அப்படியே வந்து நடக்க போகுது. அந்த புதிய வானம் புதிய பூமியில தான் ஆட்டுக்குட்டியானவருக்கு திருமணம் நடக்க போகுது, கல்யாணம் நடக்க போகுது. கல்வாரி சிலையில இயேசு கிறிஸ்து நமக்கும் சபைக்கும் அவருக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. என்கேஜ்மெண்ட் என்ன சார்? ஒப்பனமா என்னது? என்கேஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க? ஒப்புதல் ஆச்சு. இன்னாருக்கு இன்னார் தான் அப்படின்ற மாதிரி சபையை மனவாட்டியாக கிறிஸ்துவை மனவாளனாக காமிக்கிறார். என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. திருமணம் நடக்குது. எப்ப நடக்க போகுதுன்னா 7 வருஷம் அரசாட்சி, பிசாசுடைய அரசாட்சி காண பிறகு, பிசாசை கர்த்தர் பாதாளத்தில் கட்டின பிறகு, பிசாசியுடைய சேனைகள் எல்லாம் அப்படியே நரகத்தில் தள்ள பிறகு, புதிய வானத்தையும் புதிய பூமியை கர்த்தர் உண்ட பின்பு அந்த பூமியில மறுபடியும் அவருடைய மனவாட்டியாக சபையை மறுபடியும் அழைத்து வந்து ஆட்டுக்குட்டியானவருக்கு திருமணம் நடக்க போகுது. ஹalleluya, ஹalleluya. அப்ப சபை 1000 வருஷம் அரசாட்சியில் இருக்க போகுது. நம்ம எல்லாம் 1000 வருஷம் அரசாட்சியில் இருக்க போகிறோம். அதுக்கு தான் சொல்றேன், சபைக்குள்ள நாம் இருக்கணும். சபைக்குள்ளே நம்ம இருக்கணும். ஆடிக்கு ஒரு விசை, அமாவாசைக்கு ஆடிக்கு இல்லை, வேற ஒரு, ஏன்னா ஆடி சார். ஸோ அதுக்கு ஒரு வசை, இதுக்கு ஒரு வசை. சில பேருக்கு என்னன்னா, இந்த மாதம் 3 வாரமும் போயிட்டோமே, சரி விடு இந்த வாரம் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. போத விடு, மாதத்தில் 4 டைம் 2 டைம் போனால் போதும் இல்லை, அது நான் 4 வாரமும் போகிறது அப்படின்ற ஆட்கள் இருக்கிறாங்களா? கண்டிப்பாக இருக்கிறாங்க. நீங்கள் இல்லை, உங்களில் சிலர். ஹalleluya, ஹalleluya. ஸோ கவனிங்க, சபை ரொம்ப முக்கியமா. சபைக்குள்ளே நீங்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சபைக்குள்ளே உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சபை நிழலில் நம்ம வாழ்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அந்த சபை தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகுது. சபை தான் நம்மளை கூட்டின்னு போக போகுது. சபை தான் நம்மளை வாழ வைக்க போகுது. ஹalleluya. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். கவனிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. போதும். ஓகே, இப்போ பாருங்களேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்களேன். 14ஆம் வசனம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களை நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்றும் ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் 4ஆம் நாள் ஆயிற்று. போதும் கவனிங்க. 4வது நாள் கர்த்தர் என்ன படிக்கிறாரு? சுடர்களை படிக்கிறார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதெல்லாம் படிக்கிறார். ஓகேவா? என்னத்துக்காக படிக்கிறார்? வெளிச்சத்துக்காக படிக்கிறார். ஓகேவா? பகலை ஆள சூரியனும் இரவே ஆள சந்திரனும் நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன படிக்கிறார். இப்போ கவனிங்க, என்னுடைய கொஸ்டினா, வெளிச்சம் இப்பதான் கர்த்தர் உண்டாக்குறார். அப்ப 3ஆம் வசனத்துல வெளிச்சம் உண்டாவது என்று சொல்றார். அப்போ 4வது நாள் தான் வெளிச்சத்தை உண்டாக்குறார் என்றால், இந்த 4 நாளுக்கு முன்னாடி 3 நாட்களாய் அல்லது 4 நாட்களாய் அவளுக்கு எது வெளிச்சமா இருந்துச்சு? அப்படின்னா அந்த இடத்துல இயேசுவே அவர்களுக்கு வெளிச்சமா இருந்தார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. உலகம் தோன்றி 4 நாளாய் அந்த உலகத்துக்கு வெளிச்சம் யாராக இருந்ததுன்னு கேட்டா இயேசு மாத்திரமே அந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருந்தார். ஆனா 4வது நாள் கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்குனார். அதுக்கப்புறம் இயேசுடைய வெளிச்சம் பூமிக்கு வரல. பூமிக்கு என்ன பண்ணல? பூமிக்கு வரல. அப்போ ஆதாம் கூட அந்த வெளிச்சத்தை பார்க்கல. ஏன்னா மிருகங்கள் கூட உண்டாக்கல, மிருகங்களும் அந்த வெளிச்சத்தை பார்க்கல. செடி கொடி உண்டாக்கல, செடி கொடிகளும் அந்த வெளிச்சத்தை பார்க்கல. கவனிக்கிறீங்களா? அப்போ இயேசுடைய வெளிச்சத்தை இது முதல் ஒருவனும் பார்த்ததில்லை. ஏன்னா அந்த 4 நாள் மட்டும் இயேசுடைய வெளிச்சம் இருந்துச்சு. அந்த 4 நாளுக்கு அப்புறம் சூரியன் சந்திரனுடைய வெளிச்சம் தான் அந்த பூமிக்கு இருந்துச்சு. இப்போ நான் என்னத்துக்கு இது சம்மந்தமே இல்லாமல் இதை சொல்கிறேன் நீங்கள் நினைக்கலாம். சொல்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்களேன். 23ஆம் வசனம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிற சூரியனும் நகரத்துக்கு இது 21ஆம் அதிகாரம் எதை பற்றி பேசுது? புதிய வானம் புதிய பூமியை பற்றி பேசும்போது தான் சொல்றாரு, நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமை. போதும். என்னங்க? புதிய வானம் புதிய பூமி ஒன்று வரப்போகுது. நான் சொன்னேன், இப்போ நம்ம பார்க்குற பூமி இருக்காது, இப்போ நம்ம பார்க்குற வானம் இருக்காதுன்னு சொன்னேன். அது ஒரு ஸ்பெஷல் நடத்துவாங்க. சூரியனும் இருக்காது, சந்திரனும் இருக்காது. ஹல்லேலூயா. இங்க சொல்லப்படுது, நகரத்துக்கு
வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில் தேவையே இல்லை. அப்ப எங்க எப்படிங்க இருட்டிலையா நம்ம வாழ போறோம்? இருட்டில நம்ம இருக்க போறோம் என்றால் இல்ல, இருட்டிலையும் நம்ம இருக்க போறதில்ல. அப்ப என்ன வெளிச்சமா இருக்குன்னு கேட்டா இங்க சொல்லப்படுது தேவ, வாசிங்க தொடர்ந்து, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. யார் அந்த ஆட்டுக்குட்டியானவர்? இயேசுவே அதற்கு விளக்கு. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப என்னன்னு கேட்டா இது வரைக்கும் யாருமே பார்க்காத தேவ மகிமை என்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை சபை பார்க்க போகுது. சபைக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறபடியால நம்மளும் அந்த வெளிச்சத்தை பார்க்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க போகுது. உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க போகுது. இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை சபை பார்க்க போகுது. இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை சபையை பார்க்க போகுது. இயேசு கிறிஸ்துடைய ஆளுகையில சபை இருக்க போகுது. சபைக்குள்ள நீங்கள் இருக்கிறபடியால நீங்களும் தேவனுடைய ஆளுகளே இருக்க போறீங்க. தேவனுடைய வெளிச்சத்தை நீங்க பார்க்க போறீங்க. இதன் பேருக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஆமென். அதுக்காகத்தான் நாம் சபைக்குள்ள இருக்கோம். ஏன்னா அநேக பேர் சபைக்கு எதுக்கு போறாங்கன்னா, சில பேர் கேட்குறாங்க, உங்க சபையில கிறிஸ்துமஸ்க்கு என்ன தரீங்க? நீங்க அங்கே போகணும், அவங்க புடவை குத்தாங்க, அவங்க கம்பளி குத்தாங்க, அவங்க செருப்பு குத்தாங்க. செருப்புக்காக சபைக்கு வந்து நிற்கிறீங்க நீங்கள் இல்லை, அவங்க ஒரு புடவை எவ்வளோத்தில் புடவை குத்துறோம்? மிஞ்சி புடவை ஒரு 10,000 ரூபாயில் ஒரு புடவை கொடுக்குறோமா? ஒரு 1000 ரூபாயில் கொடுக்குறோமா? இல்லை. அப்போ 500 ரூபாயில் ஒரு 600 ரூபாயில் புடவை, அதுக்காக சபைக்கு போகிறோம்? அந்த கேள்வி பாருங்க. ஐ மீன் நம்ம அதுக்காக போகிறவங்க இல்லை. நான் சொல்கிறேன், பெரும்பாலான மக்கள் சபைக்கு ஏன் போகிறோம்? இல்லைங்க, அவங்க ஆட்டோ காசு குத்துறாங்க, அங்கே சாப்பாடு போட்டுடுறாங்க, அவங்க துணி குத்துறாங்க, எங்கள் பையனை படிக்க வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க, மாதம் கொஞ்சம் ரேஷன் வாங்கி குத்துறாங்க சொல்லிட்டாங்க. அதுக்காக சபை. ஏன் நம்ம சபைக்கு வரோம்? தேவனுடைய நித்தியமாய் அவருடைய மகிமையான அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய என்ன சொல்றது, அவருடைய புதிய வானம் புதிய பூமி என்கிற அந்த எருசலேமில் நம் வாழும்படியாக தான் சபைக்கு நான் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஏன் சபைக்கு வரேன்? உங்களை யாருன்னா நீங்கள் ஏன் சபைக்கு போகிறேன்னா, நாங்கள் இதுக்கெல்லாம் போகிறது இல்லைங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் சபைன்றது அழிவில்லாத ஒன்று. அந்த அழிவில்லாத வாழ்வு நாங்கள் வாழ்கிறதுக்காக, புதிய பூமி புதிய வானத்தில் நாங்கள் வாழ்கிறதுக்காக, அதை விட முக்கியமாக இயேசு கிறிஸ்துடைய வெளிச்சத்தை பார்க்க முடியாது தான் நாங்கள் சபைக்கு போகிறோம். ஹல்லேலூயா. இது எப்படி இருக்குது கேட்கறதுக்கு இது எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன் நம்ம சபைக்கு போறோம்? இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் வெளிச்சத்தை காணும்படியாய். ஹல்லேலூயா. ஏன் நம்ம சபைக்கு போகிறோம்? சபை எடுத்துக்கொள்ள போகும்போது இந்த பூமியே அழிந்துடும், புதிய வானம் புதிய பூமியில சபை இருக்கும். அதனால தான் நான் சபைக்குள்ள இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, சபை என்றால் என்ன? இதை பற்றி அடுத்த வாரம் பேச போகிறோம். பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்களை கேட்பேன், சபை என்றால் என்னன்னு. அதனால் நீங்கள் தயவு செய்து இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க், என்னது ஒரு அசைன்மெண்ட்டு. அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது சபை என்றால் என்னன்னு எல்லாரும் நான் கேட்க போகிறேன். நீங்கள் சொல்லும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.